نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைய இந்த நிகழ்ச்சி அகில இலங்கை ரீதியாக உள்ள குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய மௌலைமார்கள், இன்னும் பல சகோதரர்கள் என்னிடம் கேட்டதற்கு இணங்க ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறதாக அதன் முதல் கட்டமாக அமையும். அது என்ன விடயம் என்றால், இலங்கையில குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய மக்கள், உலமாக்கள், நாங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இலங்கையில் உள்ள பல பள்ளிவாசல்களை சேர்த்து ஒரு மன்ஹஜ் என்று ஒன்றை உருவாக்கினார்கள். அதுக்கு மன்ஹஜ் சஹி என்று பெயர் வைத்தார்கள், சரியான வழி. இந்த சரியான வழி என்று உருவாக்கிய இந்த ஒரு ஏடை வெளியிட்டார்கள். இதை பற்றி அவங்களுடைய கருத்து என்ன என்று கேட்டார்கள். எனக்கு அதில் பல வகையான உடன்பாடு இல்லை. அது ஏன் உடன்பாடு இல்லை என்றதை குர்ஆன் சுன்னா அடிப்படையில் சொல்லணும். அதற்கு இது ஒரு முதல பாட் பண்ணாகத்தான் இது இருக்கு. அதுக்குள்ள போறதுக்கு முந்தி நான் ஒரு விடயத்தை சொல்லணும். என்ன பற்றி என்ன சொல்ல போறேன்? இலங்கையில் தௌஹீத் ஜமாத்து, தப்லீக் ஜமாத்து, ஜமாத்து இஸ்லாமி, அது மாதிரி இஹ்வான் முஸ்லிமீன், அவுலு சுன்னா ஜமாத்து, இது மாதிரி யூடிஜே, ஏசிடிஜே என்று இப்படி டிஜேக்கள் என்று கணக்கு தௌஹீத் ஜமாத் என்ற பேர், அது ஷார்ட் ஃபார்ம் டிஜே. இப்படி என்னெல்லாம் பிரிஞ்சிருக்காங்க, ராபித்தாண்டெல்லாம் இருக்கு. நான் இவ்வாறு இயக்கங்களாக பிரிவதற்கு உடன்படாத ஒரு முஸ்லிம்கள் இயக்க அடிப்படையில் பெயர்களை வைத்துக் கொண்டு பிரியக்கூடாது. இதை நீண்ட காலமா நான் சொல்லிவார். குர்ஆனிலேயும் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு. அல்லாஹ்வுடைய கயிற்றை எல்லோரும் பற்றி பிடியுங்கள், பிரியாதீர்கள். குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவோம். நாங்கள் குரூப் என்று பிரியக்கூடாது. எங்களுடைய பெயர் என்ன? இந்த நாட்டில் உள்ள முஸ்லிம்கள் எப்படி அறியப்பட்டிருக்காங்கன்றா, ஏதோ ஒரு பேரிங்கில் சேர்ந்தவர்கள். அந்நிய சமுதாயம், உளவுத்துறையில் வாரவர்கள் என்ன கேட்கிறார்? நீங்க எந்த ஜமாத்துன்னு தான் கேட்காரு. நான் ஒரு முஸ்லீம் என்றால் இல்லை, நீங்க முஸ்லீம் தான், எந்த பிரிவு என்று கேட்காரு. நபியலாருடைய காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்த மார்க்கத்தில் பிரிவுகள் இருந்ததா என்றால் கிடையாது. அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்லான்? வமன் அஹ்ஸன கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹி வ அமில சாலிஹன் வ கால இன்னனி மினல் முஸ்லிமீன். எவர் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறார், நல்லமலும் செய்கிறார், நான் ஒரு முஸ்லீம், நான் முஸ்லீம்களை சேர்ந்தவர் என்று சொல்லுகிறார், இவரை விட நல்ல வார்த்தை சொல்லவன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறார். அப்ப அந்த பெயர் போதாதா? முஸ்லீம். அதனால கருத்து வேறுபாடு வரும். அது புரிதலை பொறுத்து கருத்து வேறுபாடு வரலாம். அதனால முஸ்லீம் என்ற பெயரோடு நான் இயங்கக்கூடியவன். நான் அதைத்தான் உளவுத்துறைக்கும் சொல்லி இருக்கேன். முஸ்லிம்கள் இப்படி பெயர் வைத்து பிரிவதில் நமக்கு உடன்பாடு கிடையாது. அதுவே ஒரு அரசியல் கட்சி மாதிரியாகி கடைசியாக ஒவ்வொரு அமைப்போடு சேர்ந்தவர்களும் அவர்களுக்கிடையில் சகஜமாக ஒத்துமையா இருப்பார்கள், அமைப்பு சாராதவர்களை ஒதுக்குவார்கள். இதை நம்ம பார்த்துக்கிறோம். எந்த அளவுக்கு போய்த்தென்றால், இந்த தௌஹீத் கொள்கை என்ற ஒரு கொள்கை, குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றவர்கள் நாட்டில் தௌஹீத் ஜமாத் என்று அறியப்பட்டார்கள், தௌஹீத்வாதிகள். அவர்களே பல பிரிவாக பிரிஞ்சதால ஆளுக்கால் ஒரு அமைப்பை சார்ந்தவர் இன்னொரு அமைப்பை அந்த அமைப்புக்கு சேர்ந்து போகாவிட்டால் இன்னொரு அமைப்பினர் அவருக்கு நிகழ்ச்சியே கொடுப்பதில்லை. அந்த மாதிரி உதாரணம், நான் இருக்கேன், இந்த ராபித்தாண்டு தோங்கினார்கள், அதுக்கு நாம உடன்பாடு இல்லை வாப்பாண்டா, தௌஹீத் பள்ளிகள் நமக்கு பயம் கொடுக்கணும் என்று அவங்களே சொல்லிட்டாங்க. இந்த கிழக்கு மாநிலத்தில் உள்ள நிறைய மௌலைமார்கள். அதான் வெறி, இயக்க வெறி என்கிறது. சரி, அதுக்குள்ள நான் போகல. சரி, ரெண்டாவது இன்னொரு விஷயத்தை சொல்றேன். இந்த நாட்டு ஒரு ஜனநாயக நாடு, எல்லாருக்கும் தெரியும். அப்படி என்றால் என்ன? எவருக்கும் தனது கருத்தை தெளிவாக, தனது மத நம்பிக்கையை எவடத்தையும் எடுத்து சொல்லலாம். இந்த நாட்டில் சொல்லக்கூடாத விடயம்
பிரச்சாரம் செய்யக்கூடாத விடயம் ரெண்டு இருக்கு. என்னது? இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வரதுக்கான ஒரு பிரச்சாரம் என்று பிரச்சாரம் செய்தால் அதை அடிப்படைவாதம் என்று அரெஸ்ட் பண்ணி போட்டுவார்கள். அது நமக்கு தெரியும். அது மாதிரி இஸ்லாமிய ஆட்சியில் குற்றங்கள் தண்டனைகள் இருக்கு. அதை பேசினால் அதை நடைமுறைப்படுத்தணும் என்று வந்தாலும் அவரை தூக்கி ஜெயில போடுவார்கள். இந்த ரெண்டும் தவிர ஒவ்வொருவரும் அவருடைய மத நம்பிக்கைகளை தாராளமாக சொல்லலாம். எந்த அளவுக்கு சொல்லப்படுது பாருங்க. ஒரு மௌலை என்ன சொன்னார்? எல்லாம் கடவுள் தானப்பா என்று பேசிக்கிறீங்க. பேசுறாரா இல்லையா? இந்த மைக்கும் அல்லா தான், நானும் அல்லா, அவரும் அல்லா, இவரும் அல்லா, இபிலிசும் அல்லா பேசுறாரா இல்லையா? அவர் ஓப்பனா பேசிக்கிறீங்க. நீ முருகனை அல்லாஹ் என்று வணங்கினாலும் அல்லாஹ்வைத்தான் வணங்குறாய் என்க. அவரை இந்த நாட்டு சட்டமிலையும் செய்யலாமா? செய்யலாம். எந்த அளவுக்கு பேசுறார்? நீ முருகனை வணங்கினாலும், இயேசுநாதரை வணங்கினாலும், புத்தரை வணங்கினாலும், அல்லாஹ் என்று நினைச்சு வணங்கினால் நீ அல்லாஹ்வைத்தான் வணங்குறாய். இந்த நாட்டினுடைய சட்டத்தால் அவருக்கு எதிராக எந்த எக்ஷனும் யாராலும் எடுக்கலாம். அதான் கருத்து சுதந்திரம், ஜனநாயகம் என்கிறது. இன்றைக்கு ஒரு மனுஷன் ஒரு புது கடவுள் கோட்பாடை கொண்டு வந்து அவன் இந்த நாட்டில் பகிரங்கமா பிரச்சாரம் செய்யலாம். கடவுள் கோட்பாடு நம்பிக்கை, அதுக்கு எந்த தடையும் இல்லை. சரி, அதை நாம புரிஞ்சு கொண்டால் இப்ப இந்த மன்ஹஜ் என்கிறது அதனுடைய பின்னணி எடுத்தோம் என்றால், இதுக்கு முந்தி அகில இலங்கை உலமா சபை தங்களுக்கென்று, அகில இலங்கையில் இருக்கிற எல்லா உலமா சபை ஒன்று இருக்கு, அவர்கள் தங்களுக்கென்று ஒரு மன்ஹஜை உண்டாக்கி வச்சு ஒரு வழிமுறை, இதுதான் எங்களுடைய கொள்கை கோட்பாடு, எங்களுடைய வழிமுறை தான் என்று வச்சிருக்காங்க. அதுல அவர்களுடைய கருத்தை சொல்றதுக்கு அவர்களுக்கு 100% சுதந்திரம் இருக்கு சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் என்றால், அதாவது இந்த தௌஹீத்வாதிகள் என்று சொல்லவர்கள் எதையெல்லாம் வழிகேடு என்று சொல்வார்களோ, நம்புகிறார்களோ, குறிப்பாக இந்த மன்ஹஜ் என்று சரியான மன்ஹஜ் என்று உண்டாக்கிய இந்த சவுதி அரேபியாவிலிருந்து படிச்சு போட்டு வந்த அதிகமான மௌலிமார்கள் அதுக்குள் இருக்கிறார்கள். அவர்கள் எதையெல்லாம் வழிகேடு என்று சொல்வார்களோ அதையெல்லாம் சரியான மன்ஹஜ் தான் என்று அகில இலங்கை உலமா சபை ஏற்கனவே ஒரு மன்ஹஜை வெளியிட்டிருக்காங்க. விளங்குதா? குறிப்பாக சொன்ன சுருக்கமாக சொன்னால் 3 விஷயம். ஒன்றென்ன? இறை நம்பிக்கை சம்பந்தமானது. என்ன நம்பிக்கை சம்பந்தமானது? அதுல என்ன சொல்லலாம் என்றால், நாங்கள் நம்பிக்கை சம்பந்தமான விடயத்தில் அஷாரியா கொள்கையையும் மாத்துரிதியா கொள்கையையும் ஏற்றுக்கொண்டவர்கள், இதைதான் எங்களுடைய மன்ஹஜாக எடுக்கிறோம் என்று சொல்வார்கள். அது என்ன அஷாரியா மாத்துரிதியா என்றா அது ஒரு தனிப்பாடம் நடத்தணும். இவர்கள் அல்லாஹ்வுடைய இந்த அல்லாஹ் பற்றிய நம்பிக்கையில் இவர்கள் சொல்லக்கூடிய இந்த கொள்கையை, இந்த சரியான மன்ஹஜை உருவாக்கியவர்கள் அது வழிகாடு என்று ஏற்றுக்கொண்டவர்கள். ஆனால் இந்த சரியான மன்ஹஜ் என்று உருவாக்கினவர்கள், இவங்களோட உலமா சபையோட மன்ஹஜ் பிழை என்று சொல்லக்கூடியவர்கள், சரியான மன்ஹஜில இது பிழையான மன்ஹஜ் என்று சொல்லணுமா இல்லையா? அஷரியா மாத்துரிதியா கொள்கை என்பது இது வழிகேடான கொள்கை என்றதை சொல்லணும். ஏன் சொல்லணும் என்றதுக்கு ஆதாரத்தை நான் பிறகு சொல்றேன். ஆனா அவர்கள் அதை அறவே சொல்லல, மௌனியாகி விட்டார்கள். சுருக்கமா அஷரியா மாத்துரிதியா என்னண்டு ஷார்ட்டாஜ் போறோம். அல்லாஹ் தன்னை பற்றி என்ன சொன்னானோ, தன்னை எப்படி நம்பணும் என்று குர்ஆனில் சொன்னானோ, அல்லாஹ் சொன்னதை எப்படி சஹாபாக்கள் நம்பினார்களோ, தாபீன்கள் நம்பினார்களோ, தபா தாபீன்கள் நம்பினார்களோ, அந்த நம்பிக்கைக்கு மாற்றமாக அல்லாஹ்வுடைய சிபத்துகளை பண்புகளை ஒன்று இல்லை என்று சொல்வார்கள், அல்லது அதுக்கு வேறு விளக்கம் கொடுப்பார்கள். உதாரணம் ஒன்றை சொல்ல, அல்லாஹ் எங்க இருக்கென்று கேட்டா என்ன சொல்வாங்க? குர்ஆன் சொன்னவாதிகள் வானலோகத்தில் அரசியல். இந்த அஷாரியா மாத்துரியாக்காரன் கொள்கை அல்லாஹ் அரசியல் இல்லை. அப்ப என்ன செய்வார்கள் என்றால், அல்லாஹ் அரசியல் மேல் இருக்காண்டு வார குர்ஆன் வசனத்துக்கு அவர்கள் மொழிபெயர்க்கிற போது அதுக்கு வேறு பொருள் கொடுத்து குர்ஆன் வசனத்துடைய கருத்தை மாற்றிடுவாங்க. இந்த விடயத்தை அந்த காலத்தில் இருந்த ஹிஜ்ரி 3 நூற்றாண்டுக்கு முன்பு இருந்த இமாம்கள் எதிர்த்தார். ஒரு விஷயத்தை நான் சுட்டி காட்டும். இஸ்லாமிய வரலாற்றில் வழிகேடுகள் தோன்றியது. முதலாவது உருவான வழிகேடு என்ன? வரலாறு தெரிஞ்சவர்கள் ஹவாரிஜி கொள்கை. அலி ரலியல்லாஹு உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் தோன்றி அலி ரலியல்லாஹு காலத்தில் வளர்ந்து யுத்தம் பெற நடந்தது. இஸ்லாமிய ஆட்சியாளருக்கு எதிராக வெளிநடப்பு செய்து அவர்களை காபிர் என்று
அவர்களுக்கு யுத்தம் செய்து கொள்ளு. முதலாவது. இரண்டாவது வழிகேடு ஷியாக்களுடைய வழிகேடு. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிக்கு பின்னால் தகுதி பெற்றவர் என்றும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களில் இறைவனுடைய தன்மை இருக்கின்றும் வந்த கொள்கை. அது இரண்டாவது வழிகேடு. இது சஹாபாக்கள் காலத்தில் உண்டாயிற்று. மூணாவதா உருவான வழிகேடு தான் முஅத்தஸிலா கொள்கை. என்ன? முஅத்தஸிலா கொள்கை. அந்த முஅத்தஸிலா கொள்கை முதலாம் நூற்றாண்டின் ஆரம்பம் ஜைத் இப்னு திர்ஹம் என்கிறவன் ஊடாகவே அது கொஞ்சம் கொஞ்சமா வர துவங்கிட்டு. அந்த முஅத்தஸிலா கொள்கையின் வளர்ச்சியில் உருவானதுதான், அது போட்ட குட்டி தான் எந்த கொள்கை? அஷ்அரியா மாத்துரிதியா என்கிற கொள்கை. அதாவது அல்லாஹ்வை எப்படி சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் நம்ப சொன்னார்களோ, அவங்க எப்படி நம்பினார்களோ அந்த மாதிரி இல்லாமல் பகுத்தறிவு ரீதியாக புத்திக்கு படுற மாதிரி அல்லாஹ்வுடைய பண்புகளுக்கு விளக்கம் கொடுக்கிறது. சோட்டாஜ் என்னதான் இந்த கொள்கை உருவாயிட்டு முதலாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இருந்து வந்து 2, 3 விரிவடைஞ்சு போகுது. நான் அது சம்பந்தமா நிறைய இதுக்கு முந்தி பேசியிருக்கேன். சகோதரர் பிஜேக்கு அவருக்கு எதிராக முத்தஸிலாக்கள் வழியில் பிஜே போகிறார் என்ற அடிப்படையில் பேசின வீடியோக்கள் இருக்குது, அதுல கேளுங்க, கொஞ்சம் வழங்கப்படுத்திருப்பேன். இந்த கொள்கை விஸ்வரூபம் எடுத்தோன்ன 3ஆம் நூற்றாண்டில் பரவிக்கு போகுது. அந்த காலத்தில் வாழ்ந்த இமாம்கள் மறுப்பெழுத துவங்கினாங்க. இமாம் அஹ்மத் ரஹ்மஹுல்லாஹ் 3ஆம் நூற்றாண்டு புகாரி இமாமுடைய உஸ்தாத், அவர் மறுப்பெழுகிறார். அர்-ரத்து அலல் ஜஹ்மிய்யா. ஜஹ்ம் இப்னு சஃப்வான் என்கிறவன் அவன் முஅத்தஸிலா கொள்கையில் உருவானவன். அவன் கொள்கையை பின்பற்றின பேரை சொல்லியே, எப்படி பேரை சொல்லிய ஒரு கிதாப் அர்-ரத் அல் ஜஹ்மிய்யா என்ற மதரசாவிலே இருக்கு. இந்த கொள்கை வளர்ந்துக்கு போகணும். அது மாதிரி இமாம் தாரமி அர்-ரத்து அலா பிஷ்ரில் முரீசி. பிஷ்ரில் முரீசி என்ற ஒரு அறிஞன் இஸ்லாமிய ஆட்சியாளர்களுடைய சபையில ஒரு உயர்ந்த மனிதனாக போய் சேர்ந்துட்டான், அறிஞனாக. ஆட்சியாளருடைய துணையோட அந்த கொள்கையை பரப்பினான், முத்தஸிலா கொள்கை. அப்ப இமாம் தாரமி மறுப்பெழுதினார் ஒரு கிதாப் தனியே. எத்தனாம் நூற்றாண்டு? 3ஆம் நூற்றாண்டு. கொள்கையை மட்டும் சொல்லல, அந்த கொள்கையை பின்பற்றவர்களை இனம் காட்டி ஜஹ்மியாக்கள் அது வழிகேடு தனி கிதாப். இது போக அந்த கொள்கை பரவினொன்னு எப்படி ஹதீஸ்களை தொகுத்தார்கள் இமாம்கள், வழிகேடுகளை இனங்காட்டுவதற்காக தௌஹீத் என்ற பெயரிலேயும் சுன்னா என்ற பெயர், என்ன பெயர்? சுன்னா என்ற பெயரிலேயும் கிதாப் எழுதினாங்க. முஅத்தஸிலாக்களுடைய அல்லாஹ்வுடைய சிவத்துகளை மறுக்கக்கூடியவர்களுக்கு எதிராக. உதாரணம், இமாம் அஹமதுடைய மகன் அப்துல்லா பின் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் சுன்னா என்ற ஒரு கிதாப் எழுதுறார், 3ஆம் நூற்றாண்டு. இமாம் ஹல்லால் சுன்னா என்ற பெயரில் ஒரு கிதாப் எழுதுறார். இமாம் இப்னு அபி ஆசிம் சுன்னா என்ற பெயரில் ஒரு கிதாப் எழுதுறார். அதே அவர்கள் சுன்னா என்ற பெயர் எழுதினாங்க என்றால் நபிகளாருடைய வழிமுறைக்கு என்னன்னு சொல்லுது? சுன்னா. சுன்னாவினுடைய அடிப்படை நபிகளார் கொண்டு வந்த கொள்கை. எனவே சுன்னா என்றால் நபிகளாருடைய கொள்கை தான் அதுக்கு முதலிடம். என்ன தலை சுன்னா என்ற பெயர் எழுதினார். முஅத்தஸிலா கொள்கை அல்லாஹ்வுடைய சிவத்துகளை மறுக்கின்ற இந்த கொள்கையில் விஸ்வரூபம் எடுத்த அந்த காலம் இமாம் அஹமது ரஹ்மத்துல்லாஹுடைய காலம். அதற்கு எதிராக அவர் குரல் கொடுத்து, நீங்கள் கூறுகின்ற இந்த கொள்கையை இது குஃப்ரான கொள்கை என்று அதற்கு எதிராக குரல் கொடுத்தார். ஜெயில போட்டார்கள். பலகாரம் அவர் கிட்டத்தட்ட 30 மாதம் ஜெயில இருந்தார். சித்திரவதை செய்தார்கள். ஜெயில போட்டது யாரு? அன்றிருந்த இஸ்லாமிய ஆட்சியாளர்கள். ஏன் போட்டார்கள்? இஸ்லாமிய ஆட்சியாளருடைய சபையில இருந்த உலமாக்கள் எல்லாம் முஅத்தஸிலாக்களை போய்த்தார்கள். முஅத்தஸிலாக்கள் ஆனதால அவர்களை சாராதவர்களை எல்லாம் அவர்களுடைய அரச பலத்தை வச்சு நசுக்கினார்கள். இப்ப நம்ம நாட்டில் உலமா சபை என்று இருக்கிறது ஒரு சபை. அந்த சபையினுடைய கொள்கை என்ன? அன்று முஅத்தஸிலாக்களுடைய வழியில் வந்த கொள்கை தான் அதுல குட்டி என்று சொல்லலாம், அஷ்அரியா கொள்கை. அதை வெளிப்படையா சொல்லலாம், நாங்கள் அஷ்அரியா கொள்கை சேர்ந்தவர்கள். அஷ்அரியா கொள்கை வழிகேடு என்று அந்நேரம் அந்த இமாம்கள் வெளிப்படையா சொன்னார். இவர்கள் தாங்களுடைய கொள்கை இதான் என்று வெளிப்படையா சொன்னார்கள், எங்களுடைய கொள்கை தான் என்று. அப்ப ஒரு மன்ஹஜை தொகுத்தவர்கள் எங்களுடைய அந்த உலமா சபையினுடைய மன்ஹஜை ஒரு பக்கம் இருக்க, சரியான மன்ஹஜ் இதுதான் என்று அஷ்அரியா கொள்கை வழிகேடு, மாத்துரிதியா கொள்கை வழிகேடு என்று அரபு நாட்டுக்கு சென்று படித்த மௌலைமார்கள்
அதுல மதனிகள் இருக்கிறார்கள், மற்ற யூனிவர்சிட்டியில் படித்தவர்கள் இருக்கிறார்கள், அரபு நாடுகளில் உள்நாட்டில் படித்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எழுதிய அந்த மன்ஹஜ் என்ற புத்தகத்தில் இந்த அஷாரியா மாத்துரிதியா வழிகேடு என்றதை சொல்லணுமா என்றால் சொல்ல வேண்டும். ஏன் தெரியுமா? நபிமார்களுடைய தௌவா எப்படி இருந்தது என்றால், நபிமார்களுடைய தௌவா அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று மட்டும் இருக்கவில்லை, அதற்கு எதிரானதை சேர்த்து சொல்லதான் இருந்தது. வலக்கது பாஸ்னா அல்லாஹ் சொல்லான் அல் குர்ஆனில, வலக்கது பாஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா, ஒவ்வொரு சமூகத்திலே நான் தூதர்மாரை அனுப்பினேன். என்ன செய்தியை வந்து சொன்னார்கள் என்றால், அன்அபுதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குங்கள். அதோட நிப்பாட்டாங்களா? ஒஜிதனிபு தாகூத், அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படுறதை விடுங்கள். இந்த ரெண்டையும் சேர்த்தான் சொன்னார்கள். அல்லாஹ்வை நம்புறது மட்டும் போதாது, அல்லாஹ் அல்லாமல் நீங்க வணங்குறது என்ன செய்யணும்? விடணும். அதனாலதான் குர்ஆனில நபிமார்கள் அனைவருடைய பிரச்சாரத்திலேயும் தௌவா இஸ்லாமிய அழைப்பு பிரச்சாரத்தை நபிமார்கள் முன்வந்தவர்கள் செய்த முறையைத்தான் அல்லாஹ் நபிக்கு கற்றுக் கொடுத்தான். குர்ஆன்ல சொல்ல போது அவர்கள் எதை செய்ய வேண்டுமோ அதையும் சொல்லி, எதை செய்யக்கூடாதோ அதையும் சொன்னார். எதை நம்ப வேண்டுமோ அதையும் சொல்லி, எதை நம்பக்கூடாதோ அதையும் தெளிவாக குர்ஆன் நபிமார்களுடைய பிரச்சாரத்தில் நூற்றுக்கணக்கான வசனங்களில் செல்கிறது. அவ்வளவு தெளிவாக சொன்னார். இங்க மாத்துரிதியாவும் அஷாரியாவும் தான் நேர்வழி என்று அவர்கள் உறுதியாக சொல்ற போது, சரியான மன்ஹஜை சொல்லவர்கள் என்ன சொல்லிக்கணும்? சரியான மன்ஹஜ் என்ற இது நபிமார்களுடைய மன்ஹஜ். அந்த மன்ஹஜை சொல்லவர்கள் தெளிவாக சொல்லணும். சஹாபாக்கள் எப்படி அல்லாஹ்வை நம்பினார்களோ, தாபியின்கள், தபௌ தாபியின்கள் அந்த அடிப்படையில் தான் நம்ப வேண்டும். அதுதான் சரி. அதற்கு பின் உருவான மாத்துரிதியா, ஜஹ்மியா, கதிரியா, முர்ஜியா, அதுக்கான விளக்கங்கள் பிறகு போகலாம். இவைகள் அது வழிகேடான நம்பிக்கை என்று சொல்லணும். உள்ளத்தில் இருக்கிறார்கள், சொல்ல மறைக்கிறார்கள். ஏன் இது? என்ற தலைப்பே அதான். ஏன் மறைக்கணும்? அல்லாஹ் தெளிவாகத்தான குர்ஆன்ல சொன்னான், ஹாமீம் வல் கிதாபில் முபீன் என்று சொன்னான். தெளிவான வேதம். ஹக்கை மட்டும் தெளிவா சொல்லல, எது பாத்தில் என்பதையும் தெளிவாக சொல்லுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் பாருங்க, ஒரு ஆதாரத்தை சொல்லுங்க. நபிமார்களுடைய மன்ஹஜ் இஸ்லாமிய வரலாற்றில், குர்ஆன் கூறுகின்ற வரலாற்றில் மிக பெரும் கொடுங்கோலான அரசனாக காட்டப்படுகிறார் ஃபிரௌன். நான் தான் அல்லாஹ் என்று சொல்லிக்கிறான். ஆனா ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் உங்களுடைய கடவுள் என்று சொன்னான். அவன் எந்த அளவு சக்தி வாய்ந்தவனா இருந்திருப்பான்ங்கிறதுக்கு அவன் கட்டின பிரமிட்டுகள் இன்றும் என்ன செய்து சான்று பாக்குறது. நவீன விஞ்ஞானம் திகைக்கிற அளவிற்கு பிரம்மாண்டமான கட்டடங்களை கட்டினான். அவ்வளவுக்கு அவன் பவர் உள்ளவனா இருந்தான். அந்த ஃபிரௌனுடைய கோட்டைக்கு போய் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்ப போறான். சூரத்து தாஹாவில அல்லாஹ் அதை சொல்றான். நம்ம இந்த பிரச்சாரம் செய்ய போறோம். நம்முடைய முஸ்லிம்கள் இந்த நாட்டில் குர்ஆன் சொன்னா பிரச்சாரம் செய்ய போறவர்கள் முஸ்லிம் அல்லாதவரிடத்தில் அவர் பிரச்சாரம் செய்யறாங்க இல்லை. இலங்கை நாட்டை நீங்கள் இஸ்லாத்துக்கு வாங்க நம்ப போறாங்க இல்லை. வெறுமனே முஸ்லிம்கள் என்று தங்களை சொல்லக்கூடிய மக்களுக்கு மத்தியில நம்முடைய கொள்கையை எந்த தடையும் தடங்களும் எந்த பயமும் இல்லாமல் செல்லலாம். அந்த இடம் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்ப்போமே. நபிமார மன்ஹஜ் எப்படி இருந்தது, இது எப்படி இருக்கு. அப்ப அல்லாஹ் சொல்லான், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை போங்கன்னு சொல்லான். அது சின்ன குர்ஆன் தான். இது ஹபா இலா ஃபிரௌன, நீங்க ரெண்டு பேரும் ஃபிரௌனிடம் போங்கோ. அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தையும் அனுப்புறான். அப்ப இதுக்கடையில மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஃபிரௌன் தேடிக்கிறான். என்னத்துக்கு? கொலை செய்யறதுக்கு. அவர் சமூகத்தை சார்ந்த ஒருத்தர்ல தவறுதலான முறையில கை வச்சு கொலையா பைத்து கொல்லணும் என்று காத்துக்கிறார். அப்படி கொண்ட ஃபிரௌனிடம் போற நேரம் அல்லாஹ் அவரை போய் சொல்ல சொன்னான், பாருங்கோ நீங்க ரெண்டு பேரும் ஃபிரௌன் போங்கோ. அவன் வரம்பு மீறி ரொம்ப பெரிய அழிச்சாட்டியம் செஞ்சுக்கிறான். ஃபகூலா லஹு கௌலன் லய்யினா, அவனிடத்திலே மென்மையான வார்த்தையால சொல்லுங்கோ, அவன் திருந்தலாம். யார் சொல்லலாம்? மென்மையான வார்த்தையை சொல்லண்டா சிலர் என்ன விளக்கம் கொடுக்கார்கள். தபலி ஜமாத்தை சார்ந்தவர்கள் அல்லது ஜமாத் இஸ்லாமியை சார்ந்தவர்களுடைய பேர்களை நான் கேட்டிருக்கேன். உண்மையை செல்லாம மறைக்கிறது என்ற மாதிரி விளக்கம் கொடுக்காங்க. அவரை செயற்பாடை பார்த்தா இதுல விளக்கம் என்ன? மென்மையாத்தான் அல்லாஹ் சொல்ல சொல்லிக்கான், நாம திடீரென தடுக்கலாமா அந்த பாவத்தை கேட்காங்க. சகோதரர்களே,
அன்புக்குரிய மௌலைமார்களே, குர்ஆனை முழுசா படிப்போம். கீழுக்கு அல்லாஹ் சொல்லலாம், மென்மையா சொல்லுங்க சொல்லி போட்டு நீங்க போய் சொல்லுங்கள், என்ன சொல்லுங்கள் பாருங்க, ஃபாத்தியாஹு போங்க, மென்மையா சொல்லலாம் சொல்லலாம். ஃபகூல ரெண்டு பேரும் போய் சொல்லுங்கள், உன்னுடைய ரப்பிடம் இருந்து நாங்கள் ரப்பிடம் இருந்து அவன் அவன் தன்னை ரப்புன்னு சொல்லிக்கிறான், அவன்கிட்ட போய் சொல்லட்டா, ஒண்ட ரப்பிடம் இருந்து நாங்க 2 தூதர்கள் வந்திருக்கோம். எப்படி இருக்கும் இந்த வார்த்தை? எப்படி இருக்குமா? அப்படி சென்னாயிரம் மறுகருத்து என்ன, எங்களை போல நீயுமாறு ஒரு அடிமை. அது மட்டுமில்லை, அதாவது ஒன்னையும் என்னை படைத்த ரப்பொருத்தன் இருக்கான், அதை தெளிவா செல்லணும். இஸ்ரவேலர்களை வச்சுட்டு நீ சித்திரவதை செய்யறா, அதை செய்யக்கூடாது. அவன் செய்யற பாவத்தையும் வெளிப்படையா சொன்னார்கள், தெளிவாக சொல்லணும் என்றது. சண்டை முடிக்காம நாகரீகமாக ஒரு கொள்கையை தெளிவாக சொல்றது, காரமான வார்த்தையை பாவிக்காம உண்மையை மறக்கிறது இல்லை. ஃபிரௌனிடமே அல்லாஹ் இப்படி சொல்ல சொன்னான்டா, பிறகு அவங்க சொன்ன வார்த்தையை சொல்ல அல்லாஹ் சொல்றான், நாங்கள் உனக்கு அத்தாட்சியை கொண்டு வந்திருக்கோம், உன்னை படைச்ச ரப்பிடம் இருந்து அத்தாட்சியை கொண்டு வந்திருக்கோம். வஸ்ஸலாமு அலா மனித்தபால் ஹுதா, இந்த நேர்வழியை பின்பற்றினால் உங்களுக்கு சாந்தி, யார் பின்பற்றாருக்கு சாந்தி உண்டாகும். அதுக்கு அங்கால பாருங்க, மேலும் எங்களுக்கு வஹி மூலமாக அல்லாஹ் அறிவித்திருக்கான், என்ன சொல்லியிருக்கான், அன்னல் அலாப அலாமன் கல்லப வத்தவல்ல, யார் பொய்ப்பிக்கிறாரோ, எதை நாங்க கொண்டு வந்த இந்த கொள்கையை நீங்க பொய்ப்பிச்சால் உங்களுக்கு என்ன இருக்கு, தண்டனை இருக்கிறது. இது மென்மையா? இதுக்கு என்ன சொல்ல, இதையும் போய் சொல்லுங்கள். அப்ப ஃபிரௌன போன்ற கொடுங்கோலிடம் போனாலும் மூடி மறைச்சி, கொள்கையை மறைச்சி, நம்முடைய உள்ளு கொண்ட வச்சுக்கு வெளிப்படையில நடிக்கிறது இருக்கல்ல, அது அல்லாஹ் காட்டல, அது நபிமார்களுடைய மன்ஹஜ் அல்ல. அவன் தன்னை ரப்பந்தான், நீ ரப்பில்ல வாப்பா, உன்னை படைத்த ரப் ஒருத்தன் இருக்கான் சொல்லணும். இந்த சமுதாயம் உலமா சபையினுடைய அஷரியா மாத்ரிதியா கொள்கையை நம்பி இருக்காங்க. அதிகமான மதரசாக்கள் அந்த கொள்கையை தான் போதிக்குது. அல்லாஹ் அரசியல் இல்ல, அல்லாஹ்க்கு சொல்லப்பட்ட சிவத்திகள் எல்லாம் இருக்கிற, அல்லாஹ் கீழ்வான மறங்கிறான் இரவின் கடைசி 3 பகுதியில என்றால் அப்படி இல்லை, அதுல கருத்து அது இல்லைன்னு அல்லாஹ்வை பத்தி சின்ன நம்பிக்கை இல்லை. ஒருவன் அல்லாஹ்வை வணங்குறான் என்றால் அந்த அல்லாஹ்வை அறியணும். அல்லாஹ்வை அறிஞாதான் அல்லாஹ் வணங்கலாம். அல்லாஹ் தன்னை பத்தி தான் என்ன சொன்னானோ, அல்லாஹ் தன்னை பத்தி ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்களோ அதை அதே மாதிரி கண்ணப்பத்திக்கு சிந்தனை இடம் கொடுக்காம நம்பணும் என்ற அந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்களுடைய சிந்தனைக்கு மாற்றமாக 3 பொற்காலம் என்று சொல்லுவோமே, சிறந்த 3 நூற்றாண்டுகள் வாழ்ந்த தாபீன்கள், தபோ தாபீன் அந்த கொள்கைக்கு மாற்றமாக உருவான அந்த கொள்கையை மக்கள் சரி என்று நம்பி இருக்கிற சமுதாயத்துல சரியான கொள்கை இதுதான், வழிமுறை இதுதான் என்று ஒரு தௌவா களத்துக்கு முன்மாதிரியாக தொடங்குற ஒரு ஏடாக வாரத்துல சுருக்கமாகவாவது இது நேர்வழி, இது வழிகேடு என்று சொல்லணும். குறிப்பாக எதனை அவர்கள் பெயரிட்டு சொன்னார்களோ அந்த 2ம் அஷரியா கொள்கை என்பது சரியான கொள்கை அல்ல, அது பிழையானது, அது வழிகேடான கொள்கை என்றுதான் அரபு நாட்டில் படித்த அனைத்து மௌலைமார்களும் படித்தது. சவுதி அரேபியா மதீனா யூனிவர்சிட்டியா இருக்கலாம், ரியாத் யூனிவர்சிட்டியா இருக்கலாம், மக்காவில் உள்ள யூனிவர்சிட்டியா இருக்கலாம், கசீமில் உள்ள யூனிவர்சிட்டியா இருக்கலாம், அபுஹாவில் உள்ள யூனிவர்சிட்டியா இருக்கலாம். இறை நம்பிக்கை, நம்பிக்கை வேற ஒன்றும் அங்க இல்லை. அந்த நம்பிக்கையில் குளறுபடி வந்தால் அதுதான் வழிகேடு. வழிகேடின் பவுண்டேஷனே அதான். அதை சொல்லணும். வெறுமனே வணங்குங்கள் அல்லாஹ் என்று மட்டும் சொல்லல. நாம சொல்லலா இலாஹ இல்லல்லாஹ். என்ன வருது இந்த வார்த்தையை எடுத்தான் சொல்ல ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு நைமான் எடுத்தான் சொன்னாங்க. பலதை வணங்கி கொண்டிருக்காங்க. இதுவும் பிரியா, எங்களுக்கு கடவுள் தான், இதுவும் கடவுள் தான், இதனாலும் தேவை நிறைவேற்றலாம் என்று நம்பிக்கை இருக்கிற சமுதாயத்தில் லா இலாஹ முதல் என்ன வருது? உங்களுடைய நம்பிக்கை நீங்கள் வைத்திருக்கிற கடவுள் எதுவும் கடவுள் அல்ல, பிழையைத்தான் என்ன செய்வது சுட்டி காட்டப்படுது. இதெல்லாம் கடவுள் அல்ல, லா இலாஹ எந்த ஒரு கடவுளும் கிடையாது, அல்லாஹ்வை தவிர. அப்ப பிழையை கொள்கையாக வைத்திருக்கிற சமுதாயத்தில் நீங்கள் வைத்திருக்கிற கொள்கை இதெல்லாம் பிழை சொல்லும். அப்ப எது சரி அதை குரானை சொல்லணும். சரி என்ற இதுல என்ன விஷயம் என்றால் இன்னொரு விஷயத்தை அவதானிக்கணும். அவங்களுடைய ஏட்டில வழிகேடான அமைப்புகளை விட்டு ஒதுங்குதல் என்ற ஒரு தலைப்பு இருக்கும். வழிகேடான அமைப்பு இலங்கையில பிரிவு இருக்கு. எல்லாம் அல்லாஹ் என்று சொன்னவர்கிட்ட அவரை பார்வையில நாம நேர்வழியா வழிகேட
வழிகேடு. அல்லாஹ் அரிசி மேல் இருக்கான் என்று சொன்னவர்களை அஷாரியாக்கள் வழிகேடு என்று சொல்லிக்க இருக்காங்க. அது வழிகேடு கொள்கை, வஹாபிகள கொள்கை, இப்னு தைமியாட கொள்கை என்ன நான் சொல்லார்கள். ஒவ்வொருவரும் நாங்கள் நேர்வழி என்று சொல்லார்கள், மற்றவர்களை வழிகேடு என்று சொல்லார்கள். எனவே வழிகேடையும் சொல்லித்தான் நேர்வழி என்று அடையாளப்படுத்தணும். இல்லை என்றால் எல்லாம் நேர்வழி என்று பேசிடுவார். இன்னொரு குர்ஆன் வசனத்தை சொல்லும் பாருங்க. நபிமார பிரச்சாரத்தில் சரியான ஒரு நபிர பிரச்சாரத்தை அல்லாஹ் சொல்லலாம். சூரத்துல் ஆராப் 70வது வசனம். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் நினைக்கிறேன், ஏதோ ஒரு நபி பாலு நபி அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களை அழைக்கிற போது அவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா? அஜிதனா லினஅபுதல்லாஹ வஹ்தஹு, அல்லாஹ்வை மட்டும் நாங்கள் வணங்கணும் என்று சொல்வதற்காக நீ வந்தாய் என்றிட்டு அதோட நிக்கல. தொடர்ந்து வநதர மா கான யாபுது ஆபாவுனா, எங்களுடைய மூதாதையர்கள் எதையெல்லாம் வணங்கி வந்தார்களோ அதையெல்லாம் நாங்கள் விட வேண்டும் என்று சொல்லியா நீ வந்தாய். ரெண்டையும் சேர்த்து சொல்லதான் தௌவா. அதான் நபிமார்களுடைய மன்ஹஜ். தௌவாவுல நபிமார்கள் கையாண்ட முறை அதுதான். எல்லா நபிமார்கள் அப்படித்தான் செஞ்சார். எனவே அஷாரியா கொள்கைதான் சரி, அஷாரியா கொள்கைதான் சரி 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 என்று சொல்லி அல்லாஹ்க்கு கண் இல்லை, அல்லாஹ்க்கு கை இல்லை, அல்லாஹ்க்கு என்னது, அல்லாஹ் தனக்கு என்னென்ன பண்புகளை சொன்னானோ அதெல்லாம் இல்லை இல்லை இல்லை. அல்லாஹ் அரசியல் இல்லை, அல்லாஹ் எங்கே, அல்லாஹ் இருக்கால் எங்கென்று இல்லை. அது ஒரு சாரார். ஜஹ்மியாக்கள் என்ன சொன்னார்கள்? எல்லாத்திலையும் அல்லாஹ் தான் இருக்கான் என்றார்கள். எல்லாத்திலையும் அல்லாஹ் இருக்கான், எல்லா பொருள்களுக்குள்ளேயும் அல்லாஹ் இரண்டரை கலந்துள்ளான் என்று அவர்கள் சொன்னார்கள். அப்ப இப்படி சொல்றவர்களுடைய அந்த வழிகேடை இதெல்லாம் வழிகேடான கொள்கை என்று சொன்னார். அரபு பாஷையில சொன்னாலும் இது என்னென்று விளக்கத்தை கேட்டு போவாங்களா இல்லையா? நம்மளதான் புத்தகம் படிச்சிருக்கு, இதான் சரியான மன்ஹஜ். அதுல அவர்கள் எதை சரி என்றார்களோ நாம படிச்சிருக்கோம், இது வழிகேடு. இரண்டாவது என்ன, 3 விஷயம் சொன்ன. இன்னைக்கு தரீகாக்கள் நிறைய இருக்கு. சாதிலியா, காதிரியா, ஜிஸ்தியா, அலவியா, தீஜானியா. அது அவருடைய நம்பிக்கை வழிபடுறார்கள். இந்த குர்ஆன் சுன்னாவை படித்து போட்டு வந்த பிரச்சாரம் செய்கிற நம்பிக்கை என்ன? இன்று தரீகாக்கள் என்று பின்பற்றப்படுகிற முறை அது நபிகளாருடைய வழிமுறைக்கு மாற்றமானது. எங்களுடைய நம்பிக்கை அது வழிகேடு. இதை சொல்றது இந்த நாட்டில் குத்தம் இல்லை, விளங்குதா? இந்த நாட்டில் ஈஎம்பிக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கு, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கு, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு சித்தாந்தம் இருக்கு. அவரை சித்தாந்தத்தை அவர்கள் சொல்வதையும் மற்றவர்களுடைய குறைகளை சொல்லித்தானே என்ன செய்யறாங்க, ஆட்சியை பிடிக்கிற. அப்ப இந்த குர்ஆன் சுன்னாவாதிகள் படித்தது என்ன? இந்த தரீகாக்கள் என்று இப்ப இருக்கிறதெல்லாம் வழிகேடான சிந்தனையில் இருக்கிறார்கள். அது நேர்வழிக்குரிய முறை அல்ல. அனைத்தும் பிதஅத்தான ரசூலுல்லாஹ் காட்டாத முறையில் உருவாக்கப்பட்ட வழிகேடுகள். அவங்கள மன்ஹஜில் என்ன வச்சிருக்கிறார்கள் உலமா சபை? எங்களுடைய சித்தாந்தம், நாங்கள் இந்த தரீகாக்கள் எல்லாத்தையும் என்ன செய்யணும், பின்பற்ற. அதாவது நம்பிக்கை. அவங்க நம்பிக்கை செல்லலாமா இல்லையா? அவர்கள் அவங்களுடைய நம்பிக்கை செல்ல மாதிரி நீங்க அவங்களுடைய நம்பிக்கை செல்லத்துல என்ன பிரச்சனை? யாருக்கு பயம்? ஒருத்தருக்கு பயப்பட தேவையில்லை. அவ்வளவுக்கு இந்த நாட்டு என்ன இருக்கு, கருத்து சுதந்திரம் இருக்கு. நாட்டினுடைய அரசாங்கத்தை விமர்சிக்கலாம், ஜனாதிபதியை ஒவ்வொருத்தரும் விமர்சிக்கலாம். சவுதியில தான் என்ன செய்யலாது, ஆட்சியை பத்தி விமர்சித்தால் அவர் அடுத்த கணம் எங்க இருப்பார், ஜெயில இருப்பார். ஜனநாயகம் என்கிற நாட்டில கருத்து சுதந்திரம் இருக்கு. அது குறிப்பா இலங்கையுடைய அரசியல் சாசனத்துல அவர் அவருடைய நம்பிக்கையை சொல்லலாம், இன்னொருவரை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, இன்னொருவருடைய நம்பிக்கையை அவங்களை கேவலப்படுத்துறது கூடாது. அவர்கள் தங்களுடைய கொள்கையை சொல்லாப்பல இது நேர்வழி, இது வழிகேடு நீங்க தாராளமா சொல்லலாம். நீங்க படிச்சது அது, அதை ஏன் மறைக்கணும்? உன மன்ஹஜ் புத்தகத்திலே நான் தெளிவா சொல்லல, தெளிவாத்தான நபிமார்கள் சொன்னார்கள். ஃபிரௌன்கிட்டே சொன்னாங்களா இல்லையா? இன்னொரு உதாரணத்தை காட்டும் பாருங்க. புகாரில வர ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து விரட்டப்பட்டாங்க. என்னால விரட்டப்பட்டாங்க? ஓப்பனா சின்னத்தாலையா, மறைச்சு சின்னத்தாலையா? லா அஅபுது குல்யா சூரத் நான் மோதுறேன். லா அஅபுது மா தஅபுது, நீங்க வணங்குறதை நாங்க வணங்க மாட்டோம். அது மட்டுமல்ல, வலா அன ஆபிதும் ஆபத்தும், திருப்பி நீங்க வணங்குறவர்களை நாங்க வணங்குவவர்களாக இல்லை. உங்களோட வணக்கம், உங்களோட நம்பிக்கை அடிப்படையில நான் செயற்படுறவன் அல்ல. இல்லை யார்கிட்ட சொல்லாங்க? அதிகாரத்துல இருக்காங்க யாரு? மக்கத்து மக்கள் அடிக்க வராங்க. சரி, அடிப்பாங்க ஒரு கொள்கையை மறைச்சாங்களா? எங்கட கொள்கையில நீங்க இருக்க அடிப்பார் இல்லை. இல்லக்கும் தீனுக்கும் கொள்கை. நாங்க எந்த கொள்கையில் இருக்கோமோ அந்த கொள்கை நாங்க வணங்குறத நீங்க வணங்க தேவையில்லை. விரும்பினவர் தான் நேர்வழி எடுத்து நடப்பார். எவ்வளவு தெளிவாக குல்யா சூரத்துல வந்திருக்கு. கொஞ்சம் ரசூலுல்லாஹ் அடி உழுது இறங்கி போய்க்கலாம். நம்மளை நாட்டு அடி விடுமா? நம்மளோட நம்பிக்கை சொல்றதுக்கு கிடையாது.
ஆறு அடிப்பான். அடிப்படையில் ஈடுபடுறாங்கண்டா முஸ்லிம் அல்லாதவர்கள் அல்ல. இந்த மார்க்கத்தை, நம்ம மார்க்கத்தை செல்லத்தால முஸ்லிம்களுக்கு மத்தியில முஸ்லிமானவர்கள் அடியில் இறங்குறாங்க, நாட்டினுடைய சட்டத்தை மீறி. அன்புக்குரிய சகோதரர்களே, அவர் புத்தகத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் சுட்டி காட்டியாங்க. என்ன தெரியுமா? எல்லாம் அவனே என்ற வஹ்தத்துல் வுஜூத் கொள்கை அது வழிகேடு. உதாரணம், வஹ்தத்துல் வுஜூத் கொள்கை என்று எல்லாருக்கும் வழிகேடு என்று தெரியும், விளங்குதா? எல்லாம் அவனே என்று சொல்ல கொள்கை வழிகேடு என்று மாத்துருதியாக்காரர்களும் சொன்னார்கள், அஷாரியாக்காரர்களும் சொன்னார்கள், எல்லாரும் சொல்லும். அது ஒரு மூலையில் இருக்க காத்தாங்குடியிலே பிரச்சனை அவர் அல்ல, விளங்குதா? அவங்களுக்கு முருத்தத்தண்டு கண்ணால் 10 ரூபா கொடுத்துட்டாங்க. இங்க பெரும்பாலும் அஷாரியா கொள்கையில் இருக்கிறார்கள். இந்த நாட்டில் இருக்கிற பள்ளிவாசல்களில் பெரும்பான்மையான பள்ளிவாசலை பிடிச்சிருக்கக்கூடிய தபிலீக் ஜமாத்தாக்கள், அவர்கள் எல்லாரும் அஷாரியா கொள்கை. அதே மாதிரி ஜமாத் இஸ்லாமியை சேர்ந்தவர்கள், அவர்கள் என்ன கொள்கை என்று சொல்ல மாட்டார்கள், அதை பற்றி பேசவே மாட்டார்கள், வெளிப்படையில் செல்லவே இல்லை. அது மாதிரி தரீக்காக்காரர்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில இருந்து சரி மதீனாவுக்கு வராங்க, நாம ஏதோ பாதுகாப்பா நடந்து போகும்போது வந்துட்டாங்க. வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பள்ளி ஒன்று கட்டி அந்த மதீனா நகரம் என்ற அந்த சின்ன ஊருக்குள்ள இருக்காங்க. எல்லா இறை நிராகரிப்பாளர்களும் நபியை அழிக்கணும் என்று படையெடுத்து வராங்க. யுத்தங்கள் நடக்கு, நமக்கு தெரியும். அன்னைக்கு மதீனா நகரம் என்கிற நம்ம அக்ரபாத் மட்டுக்கா, அக்ரபாத் எவ்வளவு பெருசு, ஒரு ஜுமா நடக்கும், ஒரு சின்ன ஒரு ஏரியா பாருங்க. அந்த நேரம் வல்லரசா இருக்கிற நாடு எது? ரோம். ரோம் என்றா இன்றைக்கு இருக்கிற இத்தாலி, ஐரோப்பியன். இத்தாலி எல்லாம் ஐரோப்பா கண்டம் என்று சொல்லலாம். ஐரோப்பா கண்டம், அதோட இன்றைக்கு இருக்கிற இஸ்ரேல், பலஸ்தீன், ஜோர்டான், லெபனான் எல்லாம் அதுக்குள்ள வந்துடும். அந்த பெரும் விசாலம். இதெல்லாம் பாரசீகம். பாரசீகம் ஆப்கானிஸ்தான், ஈரான் என்று சொல்லமல, இதெல்லாம் பாரசீகம். இது ரெண்டும் வல்லரசு, தொடர்ந்து யுத்தம் நடந்துக்கிறீங்க. அந்த ரோம் நாட்டு மன்னனுக்கு மட்டுமல்ல, பாரசீக மன்னனுக்கு, எகிப்தை ஆண்ட மன்னனுக்கெல்லாம் அந்த சின்ன ஒரு ஊருக்குள்ள இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்துக்கு வருமாறு தங்களுடைய கொள்கையை சொன்னார்கள். எப்படி சொன்னாங்க தெரியுமா? கடிதத்தை, உதாரணம் ஒரு கடிதத்தை பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பின ரோம் நாட்டு மன்னன், இது புகாரில வர ஹதீஸ், அனுப்பின கடிதம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நபிமார்களுடைய தௌவா மன்ஹஜ் எப்படி இருந்தது? மின் முஹம்மதின் அப்துல்லாஹி வ ரசூலிஹி, முஹம்மத் இடமிருந்து, அல்லாஹ்வுடைய அடியானும் தூதருமான முஹம்மதிடம் இருந்து, இலா ஹிர்கல் அலீம் ரூம், ரோம் நாட்டு மன்னன் யாருக்கு? ஹிர்கலுக்கு. எங்க ஒரு நம்மள குக்கிராமம். சலாமுன் அலா மனி தபால் ஹுதா, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மாதிரி நேர்வழியை பின்பற்றவர்களுக்கு சாந்தி உண்டாகும். முதல் வார்த்தை சொல்லி போட்டு, அப்படி என்றாலே நேர்வழி என்னன்னு சொல்ல போறாங்க. சரியா? நல்ல செய்தி முதல் வருது பாருங்க. நான் இஸ்லாமிய அழைப்பை கொண்டு உங்களை அழைக்கிறேன், எனவே நீங்கள் இஸ்லாத்துக்கு வாருங்கள், ஈடேற்றம் பெறுவீர்கள். சோட்டா தான் சொல்லப்படுது பாருங்க. அல்லாஹ் உங்களுக்கு கூலியை 2 விடுத்தம் தருவான். ஆட்சியாளர் இஸ்லாத்துக்கு வந்தால் அவரை பார்த்து எல்லாரும் இஸ்லாத்துக்கு வருவாங்க. யார் எழுதுறார், எழுதப்படுறவருடைய நிலை என்ன? நம்முடைய இலங்கை ஒரு ஜனநாயக நாடு. இந்த நாட்டு இப்ப சர்வதேச வட்டத்தில் ஜனநாயக நாடுகள் இருக்கு, கம்யூனிஸ்ட் நாடுகள் இருக்கு. ஏதாவது ஒரு நாடு என்ற கொள்கையை நீ ஏற்றுக்கொள்ளும் என்று செல்லுமா? செல்லாது. செல்லி போன பெரிய போராட்டம் அமையும். ரசூலுல்லாஹ் ஒரு கிராமம், சின்ன சின்ன ஊடு, மண்ணால ஊடு கட்டி ஓலப்பள்ளிக்குள்ள தொழுகிறவர்கள் தங்கத்தில் புரண்டு படுக்கக்கூடிய ரோம சக்கரவர்த்திக்கு எழுதுகிறார். இதான் நபியலாவுடைய தவ முறை. செல்லிபடிச்சல்லார், நீங்க இஸ்லாத்துக்கு வாங்க, உங்களுக்கு 2 கூலி கிடைக்கும். நீங்கள் மறுத்தால், நீங்க புறக்கணித்தால், உங்களுக்கு பின்னால் இருக்கிற சமூகம், அவர்கள் அவ்வளவு பேருடைய பாவம் உங்களுக்கு தான் கிடைக்கும், உனக்கே கிடைக்கும். எவ்வளவு கோபம் பெருமானி கருத்து விரும்பினா ஏற்பாடு, ஏற்காம நிற்பான். இந்த கடிதத்தை பார்த்தோடனே அவன் உள்ளத்துல பயம் வந்து, அதோட முடியல. அல்லாஹ் எப்படி தவா செய்யணும் என்கிறதுக்கு குர்ஆன் வசனத்தோட இலக்கினான். அதை சொல்ல சொல்லி அந்த வசனத்தை கடிதம் மூலமாக எல்லாருக்கும் எழுதி அனுப்பினார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன வசனம் இது. முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இப்படி ஆட்சியில, அதிகாரத்தில, மிக பெரும் பவர்ல படையெடுத்து வந்து நசிக்கலாம் என்ற நிலையில இருக்கிறவங்களுக்கு தெளிவாகத்தான் அல்லாஹ் சொல்ல சொன்னார். அப்படி இருக்க நம்முடைய நாட்டில் இருக்கிற உலமா சபை ஆட்சியில இருந்து, அதிகாரத்திலிருந்து உங்களை நசுக்கி போட்டுருவாங்களா? சகோதர அன்புக்குரிய மௌலைமார்களே,
தெளிவாக வழிகாடுகளை நேர்வழி என்று நினைச்சிக்கிற சமுதாயத்தில் இதெல்லாம் வழிகாடு என்று சொல்லாட்டி அவன் நேர்வழி என்று கிரிப்பான். பாருங்க எப்படி சொல்லலாம். குர்ஆன் வசனம், அந்த வசனத்தை பாருங்க. வேதக்காரர்களே, ரோம்ல இருந்தாக்களாரு கிறிஸ்தவர்கள், தஆலு இலா கலிமத்தின் சவாயின் பைனனா வ பைனக்கும், எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் ஈக்குவலான ஒரு கொள்கையாம் பக்கம் பாருங்கள். அது என்ன தெரியுமா? அல்லா நாபுத இல்லல்லா, அல்லாவை தவிர வேறு யாரையும் நாங்க வணங்குவதில்லை. எப்படி? அவர்கள் எதை வணங்கி இருக்காங்க? ஈசா நபியை அலைஹிஸ்ஸலாம் கடவுளின் குமாரன் என்று சொல்லிச்சிருக்கிறவரிடம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தையும் வணங்குகிறவர்களிடம், அந்த பெரும் சாம்ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ரோம் சக்கரவர்த்தியிடம் அனுப்புகிறார்கள். நீங்க எதையும் வணங்க கூட அல்லாவை தவிர. அதோட நிக்கல. வலா நுஷ்ரிக பிஹி ஷைஆ, அல்லாஹ்வோடு இன்னும் எவரையும் நீங்கள் கூட்டாக்க கூடாது. இதான் நம்முடைய சித்தாந்தம். ஒரு மன்ஹஜ் என்றால் சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள் எந்த அகீதாவில் இருந்தார்களோ அதுதான் சரி. அஷரியா, மாத்துரிதியா, ஜஹ்மியா, கதிரியா என்று நம்முடைய நாட்டில் இடத்துக்கிடம் ஊருக்கு வித்தியாசப்படும். இந்த கொள்கையை கொண்டவர்களும் இந்த கொள்கையின் அடிப்படையில் பிரச்சாரம் செய்கிறவர்கள், இந்த அமைப்புகளும் இது பிழையானது என்று தெளிவாக படிச்சிருக்கும் என்றால் அது செல்லத்தில் என்ன பிரச்சனை? இப்ப நான் செல்லம் தானே, இதை செல்லத்தால ஜெயில ஓடலாமா? இல்ல, இந்த நாட்டில் அப்படி கிடையாது. இது ஒரு நம்பிக்கை. வலா யத்தஹித பஅதுனா பஅதன் அர்பாபம் மின் தூனில்லாஹ். அன்று என்ன செய்வார்கள்? கிறிஸ்தவர்களிடம் இன்றும் இருக்கிறது. பாவங்களை செய்தாலும் ஃபாதர்மார்களிடத்தில் போய் என்ன செய்யற? பாவங்களை ஒப்புவிச்சு அவர்களை வணக்கத்துக்குரியவர்களாக கருத்தில் எடுத்து தௌபா செஞ்சு விடுவார். அவங்களுடைய சிஸ்டம் ஒன்று இருக்கு. அதை நம்பிக்கை. அதை ரசூலுல்லாஹ் அந்த நம்பிக்கை கொண்டு என்ன சொன்னார்? எங்களில் சிலரை ரப்புகளாக, எங்களுடைய கொள்கை. எங்களை சாப்பிட செல்வாங்களா? ராணுவத்தில் முஸ்லிம்களை சேர்ந்து இருக்காங்க. ராணுவத்தில் இருக்கான எண்ணத்துக்காக அதிகமானவர்கள் கூட இருக்கிறவர்கள் பௌத்தர்களோ இந்துக்கள்ங்கிறதால அவங்க தச்சல பண்டிகை வச்சு சாப்பிட்டால் முஸ்லிமானர்கள் கொடுப்பாங்களா? கொடுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கே தெரியும். ஏன்னா எங்களை நம்பிக்கைப்படி சாப்பிடக்கூடாது. அவ்வளவுக்கு ஃப்ரீடமான கருத்து சுதந்திரமான நாடு இந்த நாட்டில். ஆருக்கு பயந்து நீங்கள் அந்த மன்ஹஜ் புத்தகத்தில் உலமா சபையினுடைய மன்ஹஜி அல்ல மன்ஹஜி, இதுதான் சரியான மன்ஹஜ் என்று எழுத போற நீங்க எல்லாம் எது ஹக்கோ எது பாத்திலோ அது ரெண்டையும் சேர்த்து செல்லாமல் நபிமார்கள் சொன்ன பிரகாரம், ரசூலுல்லாஹ் மக்களுக்கு பிரச்சாரம் செய்த பிரகாரம், இமாம்களாக வாழ்ந்த ஆரம்பகால இமாம்கள் சலஃப் உலமாக்கள் வழிகேடுகளை இனம் காட்டினால்தான் இந்த உம்மத்திலே வழிகேடுகளை விட்டு உம்மத்தை காப்பாற்ற வேண்டும் என்று தனித்தனி பேர் போட்டு கிதாப் எழுதினார்களே, அந்த வழிமுறைக்கு மாற்றமாக அதையெல்லாம் விட்டு போட்டு கோமனாக இது எங்களுடைய கொள்கை என்கிற போது ஒரு வழிமுறையை சொன்ன போது சரியும் பிழையும். சுப்ஹானல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த புனிதமான அந்த மந்திரத்திலேயே நேர்வழியும் வழிகேடும் சென்று செல்லப்பட்டாச்சு. விளங்குதா? அனைத்து நபிமாருடைய மன்ஹஜும் அதுதான். சகோதரர்களே, நாங்க என்ன நினைக்கமெண்டா, என்னுடைய ஒரு கெஸிங் சொல்ல போன, நாம் வெளிப்படையா சொல்ல போனால் நமக்குரிய இடங்கள் கிடைக்காம போய்த்திரும், நாளைக்கு வார நிலவுகள் இல்லாம போய்த்திரும், அல்ல உலமா சபையை நாம கைப்பற்றப்பட முடியாம போய்த்திரும். இப்படி யாராவது நினைச்சால் பெரிய பெரிய இடத்துல இடம் பிடிக்க முடியாம போய்த்திரும் நினைச்சால் அது மிக பெரும் அறிவீனமான சிந்தனை. ஏன் தெரியுமா? நபிக்கு அல்லாஹ் சொன்னான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, நீ நினைச்சவருக்கெல்லாம் உன்னால் என்ன செய்யலாது? நேர் வழிகாட்ட முடியாது. முதலாவது விஷயம். வமா அலர் ரசூலி இல்லல் பலாக், ரசூல்மார்களுக்கு எத்தி வைப்பதை தவிர வேறு கடமை இல்லை. எத்தி வைக்கிற முறையை எத்தி வை. ஃபமன் ஷா ஃபல்யுமின் வமன் ஷா ஃபல்யக்ஃபுர், விரும்பினவர் நேர் வழி வருவார், விரும்பினவர் நிராகரிப்பார். நாம இப்படி போனால் நாம அந்த இடத்தை பிடிக்கலாம். பிறகு நாம எப்படி மக்களுக்கு என்னது, சின்ன பிள்ளைகளுக்கு கசப்பு மருந்து கொடுக்க தேனை கலந்து அப்படி சிறுகிறாப்பில்ல, ஓடியாமா நோடியாமா நோடியாமா ஓடியா 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 அங்க பாரு அங்க பாரு அங்க பாரு ரெண்டு. ஏன் நாம ஹிதாயத்து கொடுக்க வந்தாங்கடா. வலவ் ஷா அல்லாஹு லஹதன் நாஸ், அல்லாஹ் விரும்பினா முழு பேருக்கும் ஹிதாயத்தை கொடுத்துருவானா. நீ ஹிதாயத்தை கொடுக்க வந்தவன் அல்ல, இன்னமா அந்த முதக்கிர், நீ உபதேசம் செய்பவர் தான். நபியே பல்லிகுமா உன்சில இலைக்கும் ரப்பி, உன் ரப்பிடம் இருந்து வந்ததை எத்திவை. ஆனா முடிஞ்சோண்ட கடமை. என்ன நடக்குதுன்னா, நாம் எப்படியோ எல்லாத்தையும் கைப்பற்றி ஆக்களுக்கு ஹிதாயத்து கொடுத்துடலாம். நாங்க ஹிதாயத்து சப்ளை பண்ண வந்தவர்கள் அல்ல. இது மக முட்டாள்தனம். இப்படி போனால் ஆக்களை பிடிக்கலாம், அப்படி போனால் ஆக்களை பிடிக்கலாம் என்றதுக்கு தான் அபசபத்த வல்ல சூரத்திலே அல்லாஹ் கண்டித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்களை. அப்துல்லாஹ் பின் உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அவர்கள் அந்த ஹதீஸ், அந்த சம்பவம் சஹீஹ் லைஃபான ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. அந்த சம்பவத்தை ஒருத்தர் வந்தான்,
நபிகளாரிடத்துல வந்து தேவையோட மார்க்கத்தை படிக்கணும் என்று நபிகளார நாடி வாரார். பக்கத்துல பெரிய பெரிய தலைகள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வோட நபிகளார் அவங்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைச்சிக்கிருக்காங்க. இங்கே ஏற்கனவே இஸ்லாத்துக்கு வந்தவர் இருக்காரு. அவர் வாரார். இவருக்கு முகம் கொடுத்து காய்ச்சமெண்டா சமுதாயத்தில் மதிக்கப்படாத இந்த மனுஷனா முகம் கொடுத்து காய்ச்சா பெரிய பெரிய ஆட்கள் எரிஞ்சுவாங்க, ஒதுங்கி பேத்துருவாங்கன்னு போட்டு இவருக்கு முகம் கொடுக்காம இவர பக்கம் கதையை கொடுத்துக்கு இருந்ததுக்கு அல்லாஹ் ஒத்துக்கிட்டானா? அல்லாஹ் இடத்துல பெரிய ஆள் சின்ன ஆள் இருக்கா? ஒரு பெரிய ஆளும் இல்லை, சின்ன ஆளும் இல்லை, எல்லாரும் மனுஷன் தான். இன்ன அக்கிரமக்கும் இந்த அல்லாஹ் அத்துக்காக்கும். அல்லாஹ் இடத்துல யார் அல்லாஹ்வை பயந்தாரோ அவன் தான் சிறந்தவன். அவர் மன்னரா இருக்கட்டும் அல்லது ஆண்டியா இருக்கட்டும், அரசனா இருக்கட்டும், யாசகனா இருக்கட்டும், அல்லாஹ் பார்க்க மாட்டான். என்ன அல்லாஹ் கேட்கான். அபசபத்தவல்லா அஞ்சாஹுலாஹுமா என்று வந்து ஒமா யுத்ரீக லஅல்லஹு யஸக்கா அவ் யஸக்கர் ஃபதன்பாஹு ذிக்ரா. இப்படி நடந்தா நீ யாரோட பேசி கொடுத்து கொண்டு இருக்கையோ அவர் நேர்வழி பெறுவாரு, உன் உபதேசவாருக்கு பிரயோசனம் அளிக்கும் என்று உனக்கு எப்படி தெரியும்? யாரை பார்த்து கேட்க? நபிகளார் ஸல்லல்லாஹு பார்த்து கேட்க. தவ்வாவுடைய முறைய மன்ஹஜ அல்லாஹ் கட்டித்தார மக்களுக்கிட்ட சொல்லு, கதை முடிஞ்சு. நாம இங்க ஒருத்தரும் வற்புறுத்தி கட்டியெழுக்க வரவில்லை. நாம விளங்குதா? சொல்லது இந்த நாட்டில் அழகா இந்த காலத்துல சொல்லலாம். இங்க மேலால பூசிக்கு நடக்க தேவையில்லை. அவ்வளவுக்கு கருத்து நாம எங்க பிரச்சாரம் செய்யறோம்? முஸ்லிம்களுக்கு மத்தியிலான முஸ்லிம்கள்ல இயக்கங்களாக பிரிஞ்சு பிளவுபட்டிருக்காங்க, தரிகாண்டு பிரிஞ்சு பிளவுபட்டிருக்காங்க, மதுஹப் பிரிஞ்சு பிளவுபட்டிருக்காங்க. அதை சொல்ல மறந்துடு. 3 விஷயத்தை சொன்ன ஆரம்பத்தினேன். 3வது என்ன? அவங்களோட உலமா சபையோட மன்ஹஜ்ல என்ன சொன்னாங்க? ஷாஃபி, ஹனஃபி, ஹம்பலி, மாலிக் இந்த 4 மதுஹபை பின்பற்றவர்கள் தான் சரியான மன்ஹஜ், அவிர மன்ஹஜ்ல ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள். இது யார் சொன்ன கருத்து? உலமா சபையோட நிலப்பாடு. ஆனா இங்க இந்த சரியான மன்ஹஜ் உருவாக்கினவங்களோட உண்மையான நிலப்பாடு என்ன? ஷாஃபி, ஹனஃபி, ஹம்பலி, மாலிக் என்று மதுஹபுக்குள்ள நிக்கணும் என்கிறது பிழையான வாதம். அதுல நம்பிக்கை குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் ஆதாரம் தெளிவா இருந்தா அதைத்தான் பின்பற்றணும். இந்த மதுஹபுகளுக்கு நிக்கணும் என்கிறது பிழையான வாதம் என்று சொல்லணும் என்று அவர்கள் சரி என்று சொன்னதை நாம பிழை என்று கண்டால் அப்ப மக்கள் வெளியேறுவார்கள். அதை சொல்லலையா? அவர்களுக்கு அவர்களுடைய நம்பிக்கைக்கு புறம்பானது எல்லாம் பிழையாக அவர்கள் பிரச்சாரம் செஞ்சு போவார்கள். நாம் அவருடைய பார்வையில வழிகள் என்று போய்க்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த தவ்வாவுடைய முறை, அந்த மன்ஹஜ், அந்த முறை அல்லாஹ் குர்ஆனிலே 25 கிட்டத்தட்ட நபிமார்களுடைய அழைப்பு பணியை முன்னிலைப்படுத்தி போதித்த முறை. அந்த முறையில் ஹக்கும் பாத்திலும் இனங்காட்டப்படும். அதை எடுத்துச் சொல்லாமல் பல விடயங்கள் பாவமாக வழிகேடாக இருக்கிற விடயங்கள் மறைக்கப்பட்டு ஒரு விடயம் தொகுக்கப்பட்டால் அது நபிமார்கள் காட்டிய தவ்வா முறைக்கும் பிழையானது, குர்ஆன் செய்கின்ற பிரச்சார முறைக்கும் பிழையானது. குர்ஆனில் அல்லாஹ் மிக தெளிவாக இது ஹக்கு, இது பாத்தில், ரொம்ப அதிகமான வசனங்கள். இன்ஷா அல்லாஹ் என்றோடு நான் இது பாகம் உண்டு. அடுத்த மற்ற விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் பிரதானமான விஷயத்தை பேசியிருக்கேன். அடுத்த நிகழ்ச்சியில பார்ட் 2 இன்ஷா அல்லாஹ் நம்ம தொடர்வோம். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா